என்னடா சோகமாக இருக்குன்னு கேட்குறீங்களா? கேட்கலையா? கேட்குறீங்க. சொல்கிறேன் நான். ஒன்றும் இல்லை. நம்ம கிராமத்தில் பெட்ரோல் பங்கே இல்லை. சரி, பெட்ரோலை வாங்கி வியாபாரம் பண்ணி ஏதோ 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு டவுனில் போய் ஒரு பெட்ரோல் பங்கில் விசாரித்தேன். கிராமத்து நிலைமையும் எடுத்து சொன்னேன். அவரும் பெட்ரோல் தாரேன்ட்டார். நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு எப்படி வச்சாலும் 100 லிட்டர் தேவைப்படுங்க, தினையிலும் நான் உங்கள்கிட்டயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுங்க அப்படின்னு. சரி, அவரும் 100 ரூபா பெட்ரோலை 99 ரூபாய்க்கு தாரேன்ட்டார். சரி, நம்மளும் வாங்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டேங்க. அப்புறம்தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. 100 ரூபா பெட்ரோலை 99 ரூபாய்க்கு தரானே, அதில் எதுவும் கலப்படம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நாம் சாம்பிள் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு, ஐயா நான் பெட்ரோல் மொத்தமாக வாங்குறத அப்புறம் வாங்கிக்கிறேன், எனக்கு 1 லிட்டர் சாம்பிள் கொடு, நான் ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்தால் உன்கிட்ட வாங்கிக்கிறேன்னு. அதுக்கு அந்த மனுஷன் அந்த மாதிரி கோவப்பட்டு அடியோ அடின்னு அடிச்சிட்டாங்க. இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா?